சேர்க்கின்ற பொருள் எப்படி இருக்க வேண்டும்னா, எனக்கு என் மனைவி மக்களுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக பயன்பட வேண்டும். எனக்கு என் மனைவி மக்களுக்கு பாவத்தை உண்டு கொண்ட பொருள் எனக்கு வேண்டாம். நான் இறந்து போனாலும் சரி, அவசியம் இல்லை. நான் இறந்து போகின்றேன், அப்படி எனக்கு பொருள் தேவையில்லை. நிறைய பொருள் வேண்டும், ஏழை எளிய மக்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும், வஞ்சிக்கப்படாத பொருளாக இருக்க வேண்டும். அதுக்கு நீதான் அருள் சென்று கேட்கலாம். அதுதான் உண்மை ஆன்மீகம். இதுதான் காட்டுகின்ற பாதை. அகத்தீஸ்வர மகாசங்கம் காட்டுகின்ற பாதை அதுதான் தெளிவான பாதை. சரி, இப்படி உண்மை எப்படி பொருள் நிச்சயம் சேராத உனக்கு நிலையங்கள் தெரியும். அப்படியே நீ பொருள் சேர்த்தாலும் உனக்கும் மனைவி மக்களுக்கும் நோய் தந்துவிடும். அது நிச்சயம் உனக்கு பயன்படாதுண்ணா. வள்ளுவன் சொல்லுவான், அளக்கொண்ட எல்லாம் அளப்பும் இழப்பினும் பிற்பயக்கு நற்பலன். நிச்சயமாக அந்த பொருள் பயன்படாது. எப்படின்னு பொருள் சேர்த்தால் நிச்சயம் நமக்கும் பயன்படாது, யாருக்கும் பயன்படாது, நோய்க்கு தான் போகும். சரி, ஆசான் ஆட்சி இருந்தால் ஆசான் ஆட்சியால் வந்த பொருள் உனக்கும் உன் மனைவி மக்களுக்கும் உன் சுற்றத்தாருக்கும் பயன்படும், நீடிய காலம் இருக்கும், காலாகாலமாக நிலைத்திருக்கும் அந்த பொருள் நம்ம விட்டு போகாதுன்னா. சரி, இப்போது எப்படி கேட்க வேண்டும் ஆசானை? அடியனுக்கு செல்வெளி பெருக வேண்டும், எனக்கு என் மனைவி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், நான் பயனுள்ளதுக்கு அந்த செல்வத்தை பயன்படுத்த வேண்டும், அந்த செல்வம் அழியாது இருக்க வேண்டும் என்று ஆசானை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் அதுதான் உண்மை ஆன்மீகம். கேட்காம இருந்தால் உண்மை ஆன்மீகம் இருக்க முடியாது. ஏதோ முன் செய்த நல்வினை காரணமாக பொருள் இருந்திருக்கலாம், அந்த பொருளை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்த வேண்டும் நினைப்பது உண்மை ஆன்மீகமாக இருக்கும். ஆகவே நிலை உயர வேண்டுமென்றால் பெரியவர்கள் ஆட்சி பெற வேண்டும், தினம் பூஜை செய்ய வேண்டும். சிறு தெய்வ கோயில்களுக்கு போகக்கூடாது. ஆடு கோழி வெட்டக்குழுக்கு போகாமல் இருந்தால் நல்லது. நாங்கள் யாரும் தடுக்க விரும்பலை, போகாமல் தான் நல்லதுன்னு சொல்கிறோம், வேண்டுகோள் தான். அது உங்கள் இஷ்டம்.